இப்போ தமிழ் தலைவாஸ் டீம் அவங்களோட பிளேயர்ஸை எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷனில் எவ்வளோ பர்ஸ் ரிமைனிங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தமிழ் தலைவாஸ் டீம் அவங்களோட பிளேயர்ஸை எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன். நீங்கள் ஸ்டாப் பண்ணி கூட ஜாக்கிரதையாக நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ரிமைனிங் பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.57 கோடி வந்து இருக்குது. அப்படின்னா அவங்க புதுசாக சைன் பண்ண பிளேயர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ்க்கு மட்டும் 2.43 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் தலைவாஸ் டீமுக்கு பிகேஎல் சீசன் 11 பொறுத்தளவு இது வந்து ஒரு நல்ல அமௌண்ட் தான். ஓகேங்களா. ஸோ தெலுங்கு டைட்டன்ஸ் டீம்கிட்ட 3.5 கோடிக்கு மேலே அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒரு பெங்களூர் டீம்கிட்ட 3 கோடி கிட்ட இருக்குது. ஸோ மற்ற டீம்ஸ் கிட்டலாம் ஒரு 2.5 கோடிக்கு மேலே தான் அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம டீம் ஆல்மோஸ்ட் செட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா. ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எடுத்துகிட்டு அதன் பிறகு லோக்கல் பிளேயர்ஸ் எல்லாரையும் எடுத்து போட்டாங்க அப்படின்னா நம்ம டீம் வந்து கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ அப்படி